திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெளிமாவட்டத்திலிருந்து எம்சாண்ட் ஜல்லி ஏற்றி வந்த நூற்றுக்கணக்கான லாரிகளை மாவட்ட ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக திருவாரூர் மாவட்ட ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஜல்லி மற்றும் எம்சாண்ட் விலை உயர்வை கண்டித்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அந்த வகையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில இன்று கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை ஏற்றி வந்த நூற்றுக்கணக்கான டாரஸ் லாரிகளை நீடாமங்கலம் அருகே கோவில்வனி, அதே போல மன்னார்குடி அருகே செருமங்கலம், காரிக்கோட்டை உள்ளிட்ட இடங்கள்ல ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் கட்டட தொழிலாளர்கள் லாரியை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பா தமிழக முதல்வர் உடனடியாக இந்த கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்டுமான தொழிலாளர்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அதே போல இந்த கட்டுமான பொருட்களை ஏற்றி வர லாரி அளவுக்கு அதிகமாக ஏற்றி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருது. அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அசோக்குமார் உடனடியாக தகவல் தெரிவித்து அவர் சம்பவ இடத்திற்கு வந்தார். சம்பவ இடத்துக்கு வந்த அவரிடம் கட்டுமான தொழிற்சங்க நிர்வாகிகள் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அங்கிருந்து கட்டுமான பொருட்களை ஏற்றி வர லாரி அளவுக்கு மீறி ஏற்றி வருவதாக ஒரு குற்றச்சாட்டை அவர்கிட்ட அசோக்குமார்கிட்ட தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அவர் உடனடியாக அந்த ஜல்லி ஏற்றி வந்த லாரிகளை உடனடியாக இடமேடைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அதனுடைய அதிகமான மண் ஏற்றி வந்தால் அவர் மீது வழக்கு பதியப்படும் என ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. அதே போல ஒவ்வொரு லாரியாக இந்த போராட்டத்திற்கு பின் எடுத்து செல்லப்பட்டு வருகின்றனர்.